அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் மோசஸ், சென்னையிலிருந்து. என் உயிரான ஈசனை முன்னிறுத்தி அவனார்களே அவன் தாள் வணங்கி இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு காணொளி என்னன்னாக்கா இஷ்ட தெய்வ வழிபாடு. ஸோ இப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. ஏன்னா இது பார்த்தீங்கன்னா காலபுருஷத்துல 9ஆம் பாவத்தை தான் நம்ம சொல்லும். லக்னத்துல இருந்து 9ஆம் பாவம் என்பது நம்ம தந்தையை குறிக்கும், இஷ்ட தெய்வத்தை குறிக்கும். ஸோ இப்போ இந்த இஷ்ட தெய்வம் இது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு ஒரு கேள்வி எல்லார் மனசுக்குள்ளேயும் இருக்கும். ஏன்னா இது பாக்கியம் என்பது என்னன்னாக்கா தானா அமைஞ்சது, நம்ம போன ஜென்மத்துல இருந்து செஞ்சு வச்சது, நம்ம அப்பா செஞ்ச முன்னோர்கள் செய்த விஷயத்தின் வழியாக நமக்கு கிடைத்த நாமளே உருவாக்கிய ஒரு விஷயம்தான் பாக்கியம். ஸோ அப்போ இந்த பாக்கியத்தை அனுபவிக்கணும்னா ஒன்று அப்பாவுடைய ஆசீர்வாதம் இருக்கணும், இல்லை இஷ்ட தெய்வத்துடைய துணை இருக்கணும். இப்போ இந்த இஷ்ட தெய்வத்தை எப்படி அணுகிறது? ஏன்னா இப்ப நாம விருப்பப்படும், ஏன்னா அதுலயே பாத்தீங்கன்னா இஷ்ட தெய்வம். சோ இப்ப இந்த இஷ்டம்ன்றது விருப்பம் என்பது நாம விரும்புறதா இல்லை நம்மள விரும்புறதா என்ற ஒரு கேள்விதான். இப்ப ஏன்னா நமக்கு பாத்தீங்கன்னா பாக்குறது எல்லாரும் நம்ம வழிபட, ஏன்னா நமக்கு எதை தின்ன பித்தம் தெரியும் அப்படின்னு இருக்கும். ஸோ அப்ப நாம என்ன பண்ணுவோம்னா பாக்குற தெய்வத்தெல்லாம் நம்ம இஷ்ட தெய்வ விஷயமா ஆட் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஸோ அதை வழிபட்டா நமக்கு நல்லது கிடைக்குமா, இல்லை நாமள ஒரு விரும்பி யாரோ ஒரு நண்பர்கள் மூலியமாவோ இல்ல உறவினர் மூலியமா ஏதோ ஒரு தூண்டுதலின் பேரில் நம்மள ஒரு கோயிலுக்கு கூட்டு போவாங்க. அந்த கோயிலுக்கு கூட்டு போன உடனே பார்த்தீங்கன்னா ஒரு நன்மை நடக்கும். ஸோ அப்போ நாமள யாராவது ஒருத்தங்க ஒரு கோயிலுக்கு போகலாமா, இல்ல போயிட்டு வந்தா இந்த விஷயத்துக்கு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு யாராவது ஒரு தூண்டுதல் வெளியிலிருந்து நீங்க கேட்டு கிடைக்கிறது இல்லை, தானா நீங்க உங்க இறைவன்கிட்ட கேட்கும் போது இந்த மாதிரியான அமைப்புகள் தானா நிறைய பேருக்கு அமையும். ஆனா நம்ம அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது இல்ல. அந்த மாதிரி ஒரு தகவல் உங்களுக்கு வரும்போது அந்த விஷயத்தை இல்ல அந்த சக்தியை, அந்த இறைவனை நீங்க போய் வழிபட்டீங்கன்னா கண்டிப்பா அது உங்களோட இஷ்ட தெய்வமா தான் இருக்கும். ஸோ அந்த இஷ்ட தெய்வ வழிபாடை நீங்க தொடர்ந்து செஞ்சீங்கன்னு வச்சுங்களேன், உங்களுடைய பாக்கியம், அதாவது உங்களுக்கு என்னென்னலாம் கிடைக்கணுமோ அது எல்லாமே கிடைக்குங்க. ஸோ இதைத்தான் நம்ம சொல்றோம். நம்ம இஷ்ட தெய்வ வழிபாட்டின் மூலமா நமக்கு கிடைக்க வேண்டிய அந்த பாக்கியம் என்பது அந்த 9ஆம் பாவத்தை அனுபவிக்கணும்னா நம்மளோட இஷ்ட தெய்வ வழிபாடு பண்ணுங்கன்னு சொல்லுவோம். அப்ப அந்த இஷ்ட தெய்வத்தை நம்மளை தேடி ஒரு இறைத்தன்மை, நம்ம இந்த ஜென்மத்துல பண்ண புண்ணியமோ இல்லை போன ஜென்மத்துல பண்ண விஷயத்துக்காகவோ ஏதோ ஒரு காரணத்துக்காக நம்ம கிட்ட ஒரு அணுகும் அந்த சக்திகள். அந்த தெய்வத்தை நீங்க வணங்கினீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இல்லை வழிபட்டுட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய அனைத்து பாக்கியம், உங்க வாழ்க்கையில நீங்க என்னென்னலாம் பாக்கியத்தை அனுபவிக்கணும் அது எல்லாமே உங்களுக்கு முழுமையா கிடைக்கும். ஸோ அதனால இப்படிதான் இந்த மாதிரியான உங்களை தேடி வரக்கூடிய உங்க நண்பர்கள் மூலம் தெரிஞ்ச நபர்கள் வரக்கூடிய அந்த இஷ்ட தெய்வத்தை நல்லா பிடிச்சிக்குங்க உங்க வாழ்க்கையில. ஏன்னா இந்த இஷ்ட தெய்வ வழிபாடு மூலமா இந்த 3 விஷயங்கள் உங்களுக்கு பலம் கிடைக்கும். ஒண்ணு என்னன்னாக்கா உங்களுடைய அந்த உங்களுடைய அந்த புகழ், கீர்த்தி, பெருமைகள் எல்லாமே இருக்கும். 2வது ஒரு விஷயம் உங்களோட முயற்சி, நீங்க எடுக்கக்கூடிய எந்த விதத்துல முயற்சி, அந்த முயற்சி எல்லாத்தையும் சக்சஸ் ஆக்கி கொடுக்கும். அதே போல உங்களோட டிசைர்ஸ், உங்களோட ஆசைகள், உங்கள் மனதில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த காதல், திருமணம் ஆகட்டும், இல்லை காதல் பண்றவங்க, இல்லை வேலை கிடைக்கணும், இந்த மாதிரி மனசுக்குள்ள பல ஆசைகள் இருக்கும். அந்த ஆசைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நிறைவேறவங்களை பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா அவன் ஒரு இஷ்ட தெய்வ வழிபாடை ஒரு புதுசா ஏதோ ஒரு விஷயம், ஒரு கோயில் வழிபாடு, ஒரு புதிய யாரோ ஃப்ரெண்டு சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு இஷ்ட தெய்வ வழிபாடை அவங்க செஞ்சிருப்பாங்க. அதன் மூலயமா அவங்களோட டிசைன் சொல்லக்கூடிய ஒரு ஆசைகள் எல்லாமே நிறைவேறுங்க. ஸோ அதனால உங்களுக்கு இஷ்ட தெய்வம் என்னன்றது உங்களை தேடி வரும். நீங்க உங்க இறைவன்கிட்ட கேளுங்க, கண்டிப்பா நடக்கும். உங்க வாழ்க்கையிலும் பல பாக்கியங்கள் கிடைத்து மேன்மை அடைவீங்க. மீண்டும் ஒரு நல்ல காணொளி சந்திப்போம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க லைக் பண்ணுங்க. இல்ல நானும் என் வாழ்விலும் இதே போல ஒரு இஷ்ட தெய்வ வழிபாடு வந்துச்சு, அதை நான் பண்ணி என் வாழ்க்கையில ஒரு நல்லது நடந்துச்சு அப்படின்னீங்கன்னா நீங்க சும்மா எங்களுக்கு ஒரு லைக் பண்ணுங்க, எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல காணொளி சந்திப்போம். நன்றி, வணக்கம்.